திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்ல மலையாள ஆக்டர் வந்து பால்டுன்னு சொல்லி பேசினார்ல. அவருக்கு முடி நிறைய காடு மாதிரி இருக்கான்னு. இங்க மேடைக்கு நல்லவ மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே ஃப்ராடுங்க அயோக்கியனுங்கன்றது எனக்கு தெரியும். என்கிட்ட யார் மரியாதை குறைவா நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் மரியாதை குறைவா நடந்துக்கிறேன். சரி, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கொடுக்கணும் திருப்பி கொடுப்பேன். அது அன்பு கொடுத்தா அன்பா கொடுப்பேன், திமிரு காமிச்சா டபுளா காமிப்பேன். தவழ்ந்துகிட்டே போயிட்டு ஒருத்தர் சிஎம் ஆனார் இல்லைங்களா, அவர் எலெக்ஷன் இன்னும் சிஎம் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எவங்கிட்ட உழைப்பு இல்லையோ, எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் தான் அடுத்த ஜால்ரா தட்டுவான். விஜய் அவருடைய படம் 500 கோடி 600 கோடி சொல்றாங்கல்ல, முதல் நாள் டிக்கெட் 2000 வித்தா அப்படிதான் ஆகும். 150 ரூபாய்க்கு விற்கும், வித்து பாருங்க எவ்வளவு ஓடுதுன்னு பார்க்கணும். இப்போ மெர்சல் படம் வந்து 200 கோடி கலெக்ட் ஆச்சு, ப்ரொடியூசர் 40 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அதை யாருமே சொல்லவே இல்லையே. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் ஹீரோ பீச்சாங்கை கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாக உங்களை பார்த்தோன்னு நான் ஃபர்ஸ்ட் கேள்வியே இதுதான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஐ திங்க் விஜய் ஆண்டனி நடிச்ச ஒரு படம் நினைக்கிறேன், பிச்சைக்காரன். அதில் வந்து லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க அந்த ஹீரோவை. நாட் ஹீரோ அந்த வில்லன் செட்ல இருக்கக்கூடிய அந்த ஆளை வந்து லெஃப்ட் அப்படின்வாங்க. பொதுவா நம்ம ஊர்ல லொட்டக்கை அப்படின்னாலே ஒரு மாதிரி கலாய்ப்பாங்க. அதனால உங்க பேரு பீச்சாங்கை கார்த்திக், அதனால லொட்டக்கை கார்த்திக். பீச்சாங்கை தான். என்னன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் என்ன சினிமாவுக்கு ஹீரோவா அறிமுகப்படுத்தின படம் பீச்சாங்கை. அந்த பேர் எனக்கு கிடைச்சது வந்து நான் வந்து ஒரு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்டரா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ரைட் சைட் பிரெயின் வேலை பார்க்கும், அவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. என்ன பண்ற, ரைட் ஹேண்டரா வந்து லெஃப்ட் போல வேலை செய்யறதுல கொஞ்சம் புத்திசாலி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருமே ஓவர் ஸ்மார்ட்டா இருப்பாங்க. பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணவங்க முக்கால்வாசி பேர் லெஃப்ட் ஹேண்டர் தான். நான் லெஃப்ட் ஹேண்டரா இல்லையேன்னு ஃபீல் பண்றேன். ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் பீச்சாங்கைக்கு முன்னாடி ஒரு படத்துல கமிட் ஆயிருந்தேன். ஆயிட்டு எங்களை வந்து நாலு ஹீரோ, அதுல எங்க 4 பேருமே கூப்பிட்டுட்டு கும்பகோணமும் எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒரு முருகர் கோயில்ல வந்து படம் பூஜை அப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு 4 பேர் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்க தான் ஹீரோன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களை இப்போ எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு தெரியாது. நான் போய் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், அவங்க தான் ஹீரோ நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, என்ன எதுக்கு வர வச்சு தேவையில்லாம உங்களுடைய பஸ் ஃபேரை வேஸ்ட் பண்ணீங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எதுக்கு எங்களை கூப்பிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவர் வந்து உன் திமிரு பேச்சு தான் நாங்க உன்னை போடல, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, என்ன விட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னும் போது, நானும் ப்ரொடியூசர்லாம் இருக்கும்போது நீ வந்து எப்பவுமே லெஃப்ட்ல தான் எங்களுக்கு வணக்கம் வைப்ப, அதனால தான் நாங்க வந்து உன்னை தூக்கிட்டோம், நல்ல ரீசனா இருக்குன்ட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி இதடா இது சல்லித்தனமா இருக்கு அப்படின்னு. பீச்சாங்கையுடைய பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக நான் கில்டுக்கு போகும்போது இந்த ஆள் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வெளியே. நான் போயிட்டு பப்ளிசிட்டி கிளியரன்ஸ் கார்த்தி எப்படிப்பா இருக்க. அதாவது எனக்கு என்னன்னா, இங்கே நான் பார்க்கறது இல்லை. இப்போ எனக்கு ஒருத்தங்க கிட்ட நான் சண்டை போட்டேன் அப்படின்னா நான் அவங்க கிட்ட கேஷுவலாக பேசவே மாட்டேன், அவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். ஆனால் இவங்க மானம் கட்டு போய் எப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நான் என் திமிரை எப்பவுமே காமிப்பேன். என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னா, எனக்கு அங்கேயே தோணுச்சு, அது ஒன்றும் இல்லை, நான் லெஃப்ட் கையில வணக்கம் வச்சேன்னு சொல்லிட்டு என்ன நீங்க படத்துல இருந்து தூக்குனீங்கல்ல, என் ஃபர்ஸ்ட் படத்துடைய டைட்டில் என்ன தெரியுமா, பீச்சாங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். ஸோ இட்ஸ் லைக் எனக்கு அது கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். பீச்சாங்கன்ற டைட்டில் எனக்கு கிஃப்டா நான் ஃபீல் பண்றேன். பொதுவா இப்போ ஜெயம் ரவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஜெயம் ரவி, ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ஜெயம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட முதல் படத்தை வந்து ஒரு ஐகான் மாதிரி அவங்க பேர் முன்னாடி வச்சுப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு நல்ல சக்சஸ் தரும். பட் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது எங்கேயாவது ஒரு வகையில பேக் ஃபயர் ஆகும். ஏன் இப்ப ஜெயம் ரவியே எடுத்துக்கோங்களேன், பேரை மாத்திட்டாரு. இந்த பேரால நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், துன்பப்பட்டுட்டேன்பா, எனக்கு இந்த பேரே வேணான்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு. சில பேர் நியூமராலஜிக்காக கரெக்ட் பண்ணுவாங்க. நான் ஏன் இதை இப்படி கேட்கறேன்னா, பொதுவா உங்களை மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாம் எப்படின்னா பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் அவங்களோட பேரே வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்காக மாத்திக்கிட்டாங்க. ஸோ நீங்க பீச்சாங்கை கார்த்திக் அப்படின்னு சொல்றப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்து டாப்ல கூட்டு போவோம்னு நினைக்கிறீங்களா, இல்ல புடிச்சு உங்களை காலை இழுக்கும்னு நினைக்கிறீங்களா? மேடம், என்னுடைய நம்பிக்கை ஒண்ணுதான் மேடம். ஒருத்தன் டாப்ல போறதும் கீழே இழுக்கிறதும் அவனுடைய உழைப்புலையும் அவனுடைய திறமையிலையும் தான் இருக்கே தாண்டி பேர்ல இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, நியூமராலஜி பார்த்து எத்தனை பேர் வச்சிருப்பாங்க, அத்தனை பேர் சக்சஸ் ஆயிட்டாங்களா? இங்க சக்சஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் பேர் அப்படி மாத்திக்கிட்டேன்னு அவங்க சொல்றாங்களே தாண்டி, அவங்க பேர் மாத்தின, அதாவது ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடன்ற மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதனால நம்பிக்கையே கிடையாது. எனக்கு பீச்சாங்கைன்றது நான் கிஃப்டா நான் பார்க்குறேன். இப்போ சச்சின் டெண்டுல்கர் லெஃப்ட் ஹேண்டர்,
ஓகேவா? நீங்க எவ்ளோ சக்சஸ்ஃபுல்லான ஆளுங்க. நீங்க நீங்க நியூமராலஜி பார்க்குறீங்கல்ல, நான் இப்படி பார்க்குறேன். இந்த உலகத்துல அதிகமா சக்சஸ்ஃபுல் ஆனவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அப்ப நான் என் பேர் முன்னாடி பீச்சாங்கைன்னு நான் பீச்சாங்கைன்றது நியூமராலஜிக்காகவோ, இதுக்காகவோ, அதுக்காகவோலாம் இல்ல. இண்டஸ்ட்ரியில ஆர்எஸ் கார்த்திகா இருந்தவன், பீச்சாங்கை கார்த்திகா தான் வெளிய தெரியும். நீங்க எங்க போய் கேட்டாலுமே, நீங்க பீச்சாங்கை படத்துல நடிச்சீங்க. இப்ப நான் கூட ஒரு 2, 3 நாள் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு சாப்பிட போயிருந்தேன். நான் சாப்பிட்டு வரும்போது அந்த ஹோட்டல்காரர் கேட்டாரு, "சார் நீங்க பீச்சாங்கை படத்தோட ஹீரோ தானேன்னு?" கேட்டாரு. அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுதான் எனக்கு இதுவான எனக்கு இந்த நியூமராலஜி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நான் பொறக்கும்போது எங்க அப்பா, அம்மா வச்ச பேரு எனக்கு பேரு கார்த்திக். அத நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன். எனக்கு இண்டஸ்ட்ரியில என்ட்ரி குடுத்தது பீச்சாங்கை படம். அது ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சது எனக்கு. அவ்வளவுதான். ஓகே. இப்போ கமிங் டு த பாயிண்ட். பீச்சாங்கை படம் வந்து ஓரளவுக்கு நல்லா பேசப்பட்டுச்சு அப்டின்னே சொல்லலாம். அது ஏன் உங்கள லிஃப்ட் பண்ண விடல? ஆ ஒரு விஷயம் மத்தவங்கள மாதிரி சொல்லணும் அப்டின்னா, என்ன வளர விடலப்பா அப்படின்னு அவங்க சொல்லலாம். இங்க என்ன அப்டின்னா, படத்திலே எனக்கு பெரிய சக்சஸ் கிடைச்சிருந்தா நான் ரொம்ப திமிரா இருந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இப்ப இல்ல. இல்ல. இப்ப திமிரு இல்ல. இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்போ ஜெயிச்சவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும். ஆனா, உண்மையான உழைப்ப போட்டு சக்சஸ்க்காக வெயிட் பண்றான் தெரியுங்களா? அவனுக்கு இன்னும் அதிகமா திமிரு இருக்கும். ஸோ அந்த திமிரு எனக்கு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அது என்ன நினைக்குதுன்னா, கார்த்திக் நீ ஒரு படத்துல சக்சஸ் ஆயிட்டீன்னா, நீ அதுக்கப்புறம் ரொம்ப லாங்கா முடியாது. ஸோ நீ ரொம்ப லாங்கா போனோம்னா, இப்ப நம்ம வந்து இங்கேருந்து மாஸ்க்கு போறோம், அங்கெல்லாம் போறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெய்னிங் குடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சினிமாவே என்ன பண்ணுதுன்னா, ட்ரெயின் பண்ணுது ஒரு பெரிய ஹைட்டுக்கு என்ன கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு. ஸோ நீங்க எவ்வளோ டீப்பா போறீங்களோ, அவ்வளோக்கு ஹைட்டா நம்பிக்கையில நம்பிக்கையில ஸோ நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ பீச்சாங்கியோடைய சக்சஸ் என்ன பொறுத்தவரைக்கும் சக்சஸ் தான். பட் அந்த சக்சஸ் எனக்கு ஏன் பத்தல அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஹைட் அதிகம். அதனால நான் இன்னும் எஃபோர்ட் போடணுன்றதுக்காக எனக்கு அது அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சாதிக்கிறவங்க, சாதிக்காதவங்கன்னு இருப்பாங்க. நம்ம சாதிச்சவங்களோட முக்காவாசியோட பேச்ச எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ரொம்ப ஹம்பிளா இருக்கணும். ம். ஆணவம் காட்டக்கூடாது. ஆட்டிட்யூட்லாம் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ ஒருவேள உங்களோட வளர்ச்சிக்கு வந்து உங்களோட திமிரு பேச்சு, இந்த நக்கல் நையாண்டி தான் வந்து உங்கள புடிச்சு இழுக்குதுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல மேடம். இங்க யாருக்கு மேடம் திமிரு இல்ல? யாருக்கு மேடம் எல்லாருமே ஹம்பிளா இருக்க மாரி நடிக்கிறாங்க மேடம். சி நான் அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் வாழல. எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுறேன். சரிங்களா? அது திமிருன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சா அத பத்தி எனக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு இல்லீங்களா? அவர் வந்து கூலி படத்துடைய ஆடியோ லான்ச்ல அந்த மலையாள ஆக்டர் வந்து பால்டுன்னு சொல்லி பேசினார்ல. ஆமா. அவருக்கு முடி நெறைய காடு மாரி இருக்கா என்ன? இப்ப அவரு பேசுனா அது திமிரு கிடையாது. நான் பேசுனா அது திமிருனா, இங்க யாரு பேசுறாங்கன்றத பொறுத்து தானே அது திமிரு இல்லையான்னு சொல்றாங்க. அப்போ அதுக்காக நான் அதாவது மத்தவங்களுடைய கண்ணோட்டத்துக்காக நான் என்னுடைய பேச்சையோ நான் மாத்திக்க விரும்பல. நான் இப்படிதான் பேசுவேன். நான் இப்படிதான் சொல்லுவேன். உனக்கு புடிச்சா பாரு புடிக்கலனா கிளம்பு. இல்ல இந்த ஒரு விஷயம் வந்து நானுமே பார்த்துருக்கேன். அதாவது கொட்டு வாங்குனாலும் மோதிரம் கையில கொட்டுவோம். யோவ்! நான் ஏன்யா கொட்டு வாங்கணும்? நான் எங்க அதுதான் அப்பா, நான் அம்மா கிட்ட வாங்கிட்டு போறேன்யா. புரியுதுங்களா? புரியுது. செகண்ட் பாயிண்ட். வாழ்ந்தவன், ஜெயிச்சவன் வாழ்ந்தவன விட்டுருங்க. ஜெயிச்சவன் கல்ல தூக்கி அடிச்சா கூட, "சார் வரார்" அப்படின்ட்டு இவங்க தான் ஒதுங்கி போறாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கவன், ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவன் வந்து இப்படி தும்முனா அபசகுனம் அப்படின்றாங்க. ஆமா. இது ஏன் இண்டஸ்ட்ரி இப்படி பாக்குது? இல்ல மேடம். இண்டஸ்ட்ரி பார்க்கல மேடம். இந்த உலகமே அப்படிதான் பார்க்குது. இங்க நாம அதுக்கு முரணா இருக்கணும்னு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் தான் மேடம். நான் லைஃப்ல மேல வரணும்னா, அது என்னுடைய உழைப்புனால தான். நான் அடுத்தவனுக்கு கூல கும்பிடு போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? நான் ஐடில வொர்க் பண்ணும்போதுமே, எங்க மேனேஜர் வந்துட்டு, "நீ வந்து ரொம்ப கேஷுவல் ட்ரெஸ் போட்டுட்டு வர, அது போட்டு" ஒண்ணு பண்றேன். நான் ஃபார்மலா போட்டு வரேன். என் ஃபார்மல் ட்ரெஸ் வேல பாக்குதா? இல்ல நான் வேல பாக்குறேனான்னு சொல்லுங்க அப்படின்னு. வேலை செய்ய போறது நான் தான். எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதான் நான் பண்ண முடியும். என் கம்பெனில ரூல்ஸே கிடையாது. இவங்களா ஒண்ணு வச்சுக்கிறேன். அதாவது மேடம் இங்க இந்த உலகத்துல ரூல்ஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. இவங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு அத நம்மள ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். நான் ஆக்சுவலா ஹம்பிளா பேசுறேன் இன் த சென்ஸ் என்ன சொல்றதுன்னா, இங்க மேடைக்கு நல்லவன் மாதிரி எல்லாருமே பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருமே ஃப்ராடுங்க, அயோக்கியனுங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ கூட கும்பிடு. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது ஐடியா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே, "சார் வணக்கம் சார், ம். அம்மா வராங்க" அப்படின்னு இந்த கூட கும்பிடு போடுறவன் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பான். ஆனா ஒரு சில கூட கும்பிடு போடுறவன் அல்ல கையா சுத்திட்டு இருப்பான். அது ம். அவனுக்கே தெரியாது. கூட கும்பிடு போட்டா தான் சினிமா இண்டஸ்ட்ரியில ஜெயிக்க முடியுமா? இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்சு ஆனா இங்க எல்லாருமே என்ன சொல்ல வராங்கன்னா, "நீ வந்து ஹம்பிளா போ." நீங்க சொன்னீங்கல்ல ஹம்பிளா போணும். நான் ஏன் ஹம்பிளா போணும்? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க. அதாவது ஹம்பிளா போணும்னு சொல்றீங்க. ஏன் ஹம்பிளா போணும்? நான் யாரையாச்சு திமிரா பேசுனேனா? இல்ல யார்கிட்டயாச்சும் நான் மரியாதை குறைவா நடந்துக்கிட்டேனா?
என்கிட்ட யார் மரியாதை குறைவாக நடந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட நான் மரியாதை குறைவாக நடந்துக்கிறேன். சார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு என்ன கொடுக்கணும் திருப்பி கொடுப்பேன். அது அன்பு கொடுத்தா அன்பாக கொடுப்பேன், திமிரு காமிச்சா டபுளாக காமிப்பேன். இது என் ஆட்டிடியூடு. நான் அப்படி தான் வளர்ந்துருக்கேன். எங்கள் அப்பா என்ன அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காரு. இதே இந்த டைலாக்கை சினிமாவில் ரஜினி சொல்லும்போது கை தட்டுறாங்கல்ல, நிஜத்தில் ஒருத்தன் பண்ணும்போது ஏன் அதை திமிரா பார்க்குறீங்க? ஹீரோனா மேடம் ஒரு தப்புனா தட்டி கேட்குறவங்க ஹீரோ சினிமாவில். ஆமா. நிஜத்தில் தட்டி கேட்டால் ஏன் பண்ணி அமைதியாக போகணுன்னு ஏன் சொல்கிறீங்க? இங்கே என்னன்னா, இங்கே ஒரு மோனோகிராஃபி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னுடைய ஸ்கெட்சுக்குள்ளே நீ வரணும். அது யார் வேணா வரலாம், நான் வரமாட்டேன். அது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா இவங்கள மாதிரி இப்போ தவழ்ந்துக்கிட்டே போயிட்டு ஒருத்தர் சிஎம் ஆனார் இல்லைங்களா? அவர் எலெக்ஷன் நின்று சிஎம் ஆக சொல்லுங்க பார்க்கலாம். எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் அடுத்தவன் காலில் விழுவான். எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் அடுத்தவங்க கிட்ட கை கட்டி நிற்பான். எவங்கிட்ட உழைப்பு இல்லையோ, எவங்கிட்ட திறமை இல்லையோ அவன் வந்து அடுத்தவன் ஜால்ரா தட்டுவான். எவங்கிட்ட உழைப்பு திறமை இருக்கோ அவன் எவனுக்கும் கவலைப்பட மாட்டான், எவன் காலையும் விழ மாட்டான், எவனுக்கு முன்னாடியே கை கட்டி நிற்க மாட்டான். ஸோ என்கிட்ட உழைப்பும் இருக்குது, திறமையும் இருக்குது. நான் எவங்கிட்டையும் குலக்குமுடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்டரா அந்த பக்கம் இருக்கட்டும், நான் வரேன். இப்போ ப்ரொடியூசர், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னன்னு தெரியுமா? அவங்கவுங்க ஆக்டரா இருக்கட்டும், ஆக்ட்ரஸா இருக்கட்டும், கோடி கணக்கில் வந்து சம்பாத்தியத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த படம் ஓடினாலும் சரி, ஓடாட்டியும் சரி, லாபம் நஷ்டம் எல்லாமே ப்ரொடியூசரையே சாரும். புரியுதுங்களா? இப்போ பீச்சாங்கை படத்துல நீங்க தான் ப்ரொடியூசர், ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ல. ஆக்சுவலா எனக்கு பிஜி முத்தையா பிரதர் அவர் சப்போர்ட் இல்ல, நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்க மாட்டேன். அவர் தான் மெயின் ப்ரொடியூசரா, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்? நான் தான் மெயின் ப்ரொடியூசர். ஓகே, மெயின் ப்ரொடியூசர் பட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஆமா, பேக்ல யாரோ சப்போர்ட் பண்றாங்க. பிஜி முத்தையா பிரதர் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ நீங்க ப்ரொடியூசரா இருக்கிறப்போ அந்த படத்துல வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கான காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்ததா? நான் வந்து 48 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணேன். பிஜி முத்தையா பிரதர் வந்து ஒரு 20 lakhs வந்து அவர் சைட்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஐ மீன் எக்யூப்மெண்ட்ஸு, லைட்ஸு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவர் பார்த்துக்கிட்டார். ஸோ நான் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். பேட்டா கொடுக்கறது, லொக்கேஷன் இது பண்ணுறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு சினிமாக்குள்ளே வரும்போது அறிவு ஒன்றும் இல்லை. என்னென்னா நான் என்ன நினச்சிட்டேன்னா, இந்த பொய்யா போடுறாங்கல்ல, என் படம் 200 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு, 300 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு, நான் நினச்சேன்னா அது எல்லாமே ப்ரொடியூசருக்கு தான் வரும்னு நான் நினச்சிட்டேன். அப்படி இல்லையா? அப்படி இல்லை. ஏன்னா இப்போ என் படம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு அவுட் ரைட்டில் தான் போட்டோம். ரிலீஸ் டேட் எல்லாம் நான் ஒரு 30 நாள், ஏன்னா நம்ம கையில் காசு இல்லை மேடம். என்கிட்ட என்ன மிஞ்சி போனால் ஒரு 20-30 லட்ச ரூபா தான் இருந்துச்சு ப்ரொமோஷனுக்கு. ஸோ நான் அதுலேயே வந்து இறங்கி எப்படியெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்லி நான் என்னோட படத்துடைய செகண்ட் லுக் போஸ்டர் விடும்போதுலேருந்தே நான் ரிலீஸ் டேட் போட்டேன். ஜூன் 15 என் படம் ரிலீஸுன்றதை நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரே போஸ்டர் தான் எல்லாருக்குமே பிடிச்ச போஸ்டர், அந்த 3 கை வச்ச போஸ்டர். நான் படம் ரிலீஸ் வரைக்கும், பேனர் வரைக்கும் நான் அந்த போஸ்டர் மட்டும் தான் ஃபாலோவே பண்ணேன். ஒரே டேட், அதாவது மக்கள்கிட்ட தொடர்ந்து கொண்டு போய் நாளைக்கு ரிலீஸ் இன்னைக்கு வந்து டேட்டை மாத்தினா நீங்க எப்படி மாத்துவீங்க? ஏன் மாத்தணும் ஃபர்ஸ்ட்? அதுக்கு வந்து அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, அடுத்த வாரம் வந்து சிம்பு படம் வருது. ஆனா அதே அவங்க தான், நான் அவங்க கீழே சொன்னேன், நான் வந்து ஒன்ஸ் ரிலீஸ் டேட் போட்டேன்னா நான் மாத்த மாட்டேன். இல்ல ரஜினி படமே வந்தாலும் நாங்க மாத்த மாட்டோம் அப்படின்னு யார் சொன்னது? எங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக வாங்கினவங்க. ஓகேங்களா? அப்படின்னு தான் சொல்லி நீங்க கன்சென்ட் எடுத்து தான் ரஜினி படமே வந்தாலும் நாங்க டேட்டா மாத்த மாட்டோம் அவங்க சொன்னதுனால தான் அவங்க கையில நீங்க வந்து பப்ளிக்கா அதை அறிவிச்சிட்டீங்க. ஆமா, அறிவிச்சாச்சு. சரி, இப்போ வந்துட்டு படம் அடுத்த வாரம் சிம்பு, யார் படம் வந்தா என்ன, அவங்கள்தான் படம், எந்த படம் தானே, என்ன இங்க பிரச்சனைன்ற ஒண்ணு இருக்குல்ல. நான் சரி விட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவுட் ரைட்லாம் வேணாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் போடலாம் அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன். நாங்க இப்போ உங்களுக்கு 65 லட்ச ரூபா கொடுக்குறோம், ஏன்னா அவங்க காசு கொடுத்து தான் வாங்குறாங்க படத்தை. தியேட்டருக்கெல்லாம் அந்த அமௌண்ட், அவங்க தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்க. அந்த அமௌண்ட் வந்து தியேட்டருக்கெல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி ஓகே எப்படி இருந்தாலும். என் படம் ஃபர்ஸ்ட் வீக் 55 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. ஒரே வாரத்தில். இத்தனைக்கும் 90 தியேட்டரில் தான் ஒரு ஷோ தான் போட்டாங்க. அப்புறம் ஷோ இன்க்ரீஸ் ஆச்சு. படம் நல்லா இல்லைன்னா ஷோ இன்க்ரீஸ் ஆகுமா? ஆகாது. இத்தனைக்கும் ஆகாது. படம் நல்லா, அதாவது பெரிய ஆளுடைய படமா இருந்துச்சுன்னா ஆகும்ல, ஷோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கூட்டம் வராது இல்லை. என் படத்துக்கு கூட்டம் வந்துச்சு இல்லை, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு இல்லை. வீக் டேஸில் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின படம் என் படம். சரிங்களா? அப்படி ஓடின படம் தான். அம்பா ஸ்கைவாக்லேருந்து ஏஜிஎஸ்லேருந்து மாயாஜால் எல்லா ஏரியாலுமே. ஏன் பெங்களூர்லேயே வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து 13 லட்ச ரூபா கலெக்ட் ஆச்சு. அவுட் ஆஃப் தமிழ்நாடு பெங்களூர்லேயே கலெக்ட் ஆச்சு. நான் நினச்சேன் சரி ஓகே 55 லட்ச ரூபா கலெக்ட் ஆயிருக்கு, எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் ஓடினாலும் ஒரு 10-20 லட்ச ரூபா கலெக்ட் ஆனா கூட அவங்க காசு அவங்களுக்கு வந்துடும், நமக்கு பிரச்சனை இல்லை நான் நினச்சேன். அப்புறம் வரும்போது தான் ப்ரொடியூசர் ஷேர்னு வரும்போது தான் பார்த்தா ஷாக்கு.
ஏன்? 18 லட்ச ரூபா தான். ஏன்னு கேட்டா, டாக்ஸ் 28%. தியேட்டர் ஓனர் ஷேர் 50%. டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் 10%. இதெல்லாம் போக 18 லட்ச ரூபா தான் ப்ரொடியூசர் ஷேர். இப்படிதான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே நடக்குமா? இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயோ! இப்போ நீங்க விஜய் அவருடைய படம், என்ன படம் அது? ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 500 கோடி 600 கோடி சொல்றாங்கல்ல. கலெக்ஷன்லாம் ஓகே. அது நீங்க ஒரு மொத நாள் டிக்கெட் 2000க்கு வித்தா அப்படிதான் ஆகும். 150 ரூபாய்க்கு வித்து பாருங்க எவ்வளவு ஓடுதுன்னு பார்க்கலாம். ஆனா ப்ரொடியூசருக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்ல, இப்போ மெர்சல் படம் வந்து 200 கோடி கலெக்ட் ஆச்சு. ப்ரொடியூசருக்கு 40 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அதை யாருமே சொல்லவே இல்லையே. ஏன் தெனாடால் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் படம் பண்ணல? லாஸ் 40 கோடியா? கேட்டு பாருங்க.